வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு டிரம்ப் குடியேற்ற கொள்கையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து உத்தரவிட்டார். அதன்படி விசா காலம் முடிந்தும் அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா முழுவதும் டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. இதனால் போராட்டம் நடைபெறும் பகுதியில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையே உச்சக்கட்ட மோதல் நடந்து வரும் நிலையில் ஈரானில் வசிக்கும் இந்தியர்களை விழிப்பாக இருக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அங்கு வாழும் இந்தியர்கள் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ள அவசர உதவி எண்களும் மின்னஞ்சல் முகவரியும் வெளியிடப்பட்டு பாதுகாப்பாக இருக்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 13 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து காவிரி நீரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து நெல்மணிகளை தூவினார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் மாகே பிராந்தியத்தில் தொடர் மழை காரணமாக அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான நிகர்குவா நாட்டின் முதல் பெண் அதிபர் வைலட்டா சமாரோ உடல் நல குறைவு காரணமாக மரணமடைந்தார். அவருக்கு வயது 95. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடந்த இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 8-4 என்ற புள்ளி கணக்கில் ஜெய்ப்பூர் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.